கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூக தப்ப நிகழ்ச்சியில நாம் பார்க்கக்கூடிய காரியம், நம்ம என்ன செய்ய மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொம்மையை கொண்டு வந்து அந்த பொம்மையின் இடத்துல நம்ம கஷ்டங்களை சொல்லி அழக மாட்டோம் இல்லைங்களா? ஒரு நாமே உண்டாக்கின இல்லை கடையில் வாங்கின ஒரு குரங்கு பொம்மை, கரடி பொம்மை அதை வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், நீ என்னுடைய கடவுள், நீ என்ன பண்ணணும், என்னை காப்பாற்றணும் அப்படின்னு யாராச்சும் கேட்பவங்களா இருந்தா அவங்க யாரா இருக்க முடியுங்க? ஒரு என்ன சொல்ல முடியும், ஒரு சின்ன குழந்தைங்க கூட என்ன பண்றது இல்லை, அதை வணங்குவதில்லை, அதை வேண்டிக் கொள்றதில்லை, அதுக்கு போய் அழுகிறது இல்லை, சிரிக்கிறது இல்லை, எதுவும் செய்யறது. முட்டாள்தனமான ஒரு காரியம் இருக்கு அப்படின்னா, நம்மளே பணம் கொடுத்து ஒருவரை கூப்பிட்டு ஒரு கல்லை கொண்டு ஒரு என்ன சொல்ல அந்த கல்லை செதுக்கி அதை ஒரு உருவமாக்கி கொண்டு வந்து வைத்து, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும், நீதான் எனக்கு எல்லா உதவியும் செய்யணும், நீதான் என் வாழ்க்கையை சரிப்படுத்தணும், நீதான் எனக்கு உதவி செய்யணும்னு ஒரு மனுஷன் கேட்பானால் அவனை போல முட்டாள்தனமான ஒரு காரியம் உலகத்தில் எதுவுமே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, தேவன் நம்மை உண்டாக்கினவராய் இருக்க வேண்டும், நாம உண்டாக்கினவர்களா இருக்கக்கூடாது, நாம உண்டாக்கின சிலையா இருக்கக்கூடாது, நம்மை உண்டாக்கினவர்களா இருக்கணும், பெரிய 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 அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கணும், வானத்தையும் பூமியும் படைத்தவராய் இருக்கணும். அந்த தேவனுக்கு என்ன இருக்கக்கூடாதுங்க, மனுஷன் கைப்பாடாய் கைவேலையாய் உண்டாக்கப்பட்ட சொரூபம் இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மை உண்டாக்கின தேவன் மரணத்தை ஜெயித்தவராய் இருக்கணும், எல்லாத்தையும் ஜெயித்தவராய் இருக்கணும், யாருக்கும் எதற்கும் அடிபணியாதவராய் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ரியல் ஹீரோ நமக்கு தேவைப்படுது இல்லைங்களா? அப்படிப்பட்டவரால தான் நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி நம்மளை ஆனந்தமாய் நடத்த முடியும், ஆசீர்வாதமாய் நடத்த முடியும். அப்ப அப்படியாப்பட்ட ஒரு தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரை நம்ம தெரிந்து கொள்ளும் போது வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. ஏசாயா 30:22 உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி பொன் தகட்டையும் உன் விக்கிரகங்கள் பொன் ஆபரணங்களையும் தீட்டாக எண்ண வேண்டுமா? வெள்ளியும் பொன்னையும் கொண்டு உண்டாக்கினாலும் அதை நாம் வணங்கும் போது அதை தீட்டாக எண்ண வேண்டுமா? அப்படி நம்ம புத்தியுள்ளவர்களாய் நடந்து கொண்டால் சகலவித ஆசீர்வாதங்களோடும் மெய் தெய்வத்தை அறிந்தவர்களாய் மகிழ்ச்சியாய் வாழலாம். அப்படியே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.